சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைக்கும்போது மறந்தும் இந்த 3 தவறை செய்யாதீர்கள். அது என்னென்ன தவறு, ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பலரோட குலதெய்வ கோவில்ல வரக்கூடிய நாட்கள் விசேஷ நாட்களாக இருக்கும். ஒரு சிலருக்கு குலதெய்வ கோவில்ல வருடாந்திர பூஜை தைப்பூசத்துல நடக்கும். ஒரு சிலருக்கு மகா சிவராத்திரி அன்று வருடாந்திர பூஜை நடக்கும். ஒரு சிலருக்கு மாசி மகத்தன்று வருடாந்திர பூஜை நடக்கும். ஒரு சிலருக்கு பங்குனி உத்திரம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்கள்ல வருடாந்திர பூஜை அப்படிங்கிறது நடக்க செய்யும். அப்படி நம்ம வருடாந்திர பூஜைக்கு குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது கட்டாயம் அந்த தெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக நம்ம படைத்து வழிபாடு செய்வோம். உங்க குலதெய்வம் அசைவ படையல் தான் உங்க குலதெய்வத்திற்கு வைப்பார்கள் என்றாலுமே, நம்ம கொஞ்சமாவது சர்க்கரை பொங்கல் அந்த தெய்வத்திற்கு படைத்து வழிபாடு செய்வது நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே ஒரு மரபாகவே இருக்கின்றது. அப்படி நம்ம தெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் வைக்கும்போது, அந்த குலதெய்வ எல்லையில் நம்ம மறந்தும் செய்யக்கூடாத ஒரு 3 தவறுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுலயும் ஒரு சிலர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க குலதெய்வ கோவிலுக்கு போகும்போதே பொங்கல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிரலாமா? அப்படின்னு கேட்குறீங்க. அதுபோல செய்வது தவறு. அந்த எல்லையில நம்ம குடும்பமா உட்கார்ந்து நம்ம பொங்கல் படையல் செய்யும்போது, அந்த தெய்வம் மனமகிழ்ந்து எனக்காக என் பிள்ளைங்க குடும்பமா பொங்கல் வச்சு வழிபாடு செய்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் மனம் மகிழும். அதனால குலதெய்வ எல்லையில் சென்று பொங்கல் வைப்பதே நல்லது. ஒவ்வொரு குலதெய்வ கோவில்லயுமே பொங்கல் வைப்பதற்குனே பல முறைகள் இருக்கின்றது. அதுல ஒரு சில முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குலதெய்வ கோவில்கள்ல ஒரு இடம் குடுப்பாங்க. அந்த இடத்துல கல்லெல்லாம் இருக்கும். விறகடுப்பு வச்சு நீங்க பொங்கல் வச்சு இந்த நேரத்துக்குள்ள சுவாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கோவில்கள்ல சுவாமி கிட்டேருந்து தான் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்து அங்க கோவிலுக்கு பொங்கல் வைப்பதற்குன்னே தனியா பானையெல்லாம் அவங்களே குடுப்பாங்க. அந்த பானையில நம்ம பொங்கல் வச்சு சுவாமிக்கு படைக்கணும். ஒரு சில குலதெய்வ கோவில்ல நாங்க கோவில் பொங்கல்னு ஒரே பொங்கலா தான் வப்போம். நீங்க என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ அனைத்தையும் குடுங்க. நாங்க ஒரே பொங்கலா வச்சு சுவாமிக்கு படைப்போம். அப்படிங்கிற ஒரு முறையும் ஒரு சில கோவில்கள்ல இருக்கின்றது. அப்படி உங்க கோவில்ல எந்த முறையாக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்க பொங்கல் வைக்கிறதுக்கு நீங்க வீட்லேருந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, அந்த பானை எவர் சில்வர் பானையாக இருக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பித்தளை, வெண்கலம், மண்பானை இந்த 3 பானைகளில் பொங்கல் வைப்பதே நல்லது. அதேபோல ஒரு பானையில நீங்க பொங்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், அதுல முதல்ல சந்தன, குங்குமம் பொட்டு வைத்த பிறகு தான் அத அடுப்புல மேலேயே நம்ம வைக்கணும். இப்போ பொங்கல் வைக்கும்போது கட்டாயம் செய்யக்கூடாத முதல் தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில கோவில்கள்ல ஒரு இடம் குடுத்துருப்பாங்க. அதில ஒரு 10, 15 அடுப்புகள் இருக்கும். அந்த அடுப்புல ஒருத்தர் பொங்க வச்சதுக்கு பிறகு நம்ம போய் பொங்க வைப்போம். அப்படி பொங்கல் வைக்கும்போது ஏற்கனவே அந்த அடுப்பு எரிஞ்சிட்டுருக்கும். ஏற்கனவே அவங்க பயன்படுத்தின குச்சிகள்லாம் இருக்கும். நம்ம அதிலேயே கொண்டு போய் பொங்கல் ஒருபோதும் வைக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. என்னங்க சொல்றீங்க? எல்லாருமே ஒரே மக்கள் தானே! ஒரே குலதெய்வத்தை வணங்குற குலமக்கள் தானே! இதுல என்னங்க தவறு இருக்க போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். ஒரு சிலர் எனக்கு இந்த வீடு வித்தே ஆகணும். இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு இந்த வீட வித்து குடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டுவோம். ஒரு சிலர் எனக்கு இந்த வருஷத்துக்குள்ள வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்தாலும், அந்த எரிஞ்ச குச்சி எல்லாத்தையும் அகற்றிட்டு, அதுல உள்ள கங்கு எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு, நீங்க வாங்கிட்டு போன புது குச்சிகள் வைத்து, சூடம் வைத்து முத சூடம் வைத்து, அதற்கு உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு, உங்க வேண்டுதல் என்னவோ அதையும் நினைத்துக் கொண்டு, அந்த சூடத்தை ஏற்றி, அதற்கு மேல பானையை வைக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்போது உங்கள் வேண்டுதலும் அந்த தெய்வத்திடம் விரைவில் போய் சென்றடையும். அது மட்டுமல்லாது, அந்த பொங்கல் உங்கள் குடும்பம் சார்பாக உங்கள் குலதெய்வத்திற்கு வைத்த பொங்கலாகவும் இருக்கும். 2வது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவில்ல இப்போ ஒரு 4, 5 குடும்பமா சேர்ந்து போய் பொங்க வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் தான் பொங்க வைக்கணுமா? அவங்க வச்சா என்ன? அவங்களே வைக்கட்டும். இல்ல நான் போய் வைக்கணுமா? இந்த வெயில்ல போய் வைக்கணுமா? ஐய்யய்யோ! புகை அடிக்குமே! அப்படின்லாம் சொல்லி பலருமே அந்த இடத்துக்கு போறதையே தவிர்த்துக் கொள்வாங்க. இது முற்றிலும் ரொம்ப 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 தவறு.
குலதெய்வ கோவில்ல போய் பொங்க வைக்கிறீங்கன்னா, உங்க குடும்பத்தில எத்தன பேர் இருக்கீங்களோ, அத்தன பேரும் உங்கள சுத்தி நின்னு, அழகா எல்லாரும் சேர்ந்து அந்த பொங்கலை வைத்து, எல்லார் கையாலயும் அரிசி போட்டு, அந்த தெய்வத்திற்கு பொங்கல் பொங்கி வரும்போது கொலவ போட்டு, மனமுகந்து சந்தோஷமாக பொங்கல் வைக்கும்போது, உங்கள் குலதெய்வம் நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா அந்த பொங்கல் வைக்கிறீங்களோ, அதே சந்தோஷத்தோட அந்த குலதெய்வம் அதை ஏற்றுக்கொண்டு, உங்கள் குடும்பத்தை வாழ்த்தி அருளும். அது மட்டுமல்லாது, உங்கள் குடும்பத்திற்கு என்றுமே காவலாக இருக்கும். அதை விட்டுட்டு, அந்த பொங்கல் வைக்கும்போது நான் சண்டை போடுறேன், இவங்க செய்ய மாட்டாங்களா? அவங்க செய்ய மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு கோபதாபத்தோடு நீங்க பொங்கல் வைக்கும்போது, அதை ஒருபோதும் உங்கள் குலதெய்வம் ஏற்றுக்கொள்ளாது. 3வது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவிலில் வைக்கப்படும் பொங்கலை நம்ம ஒருபோதும் வீட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவிலுக்கும், வீட்டுக்கும் 1 மணி நேரம் டிராவல் தான். அதனால பொங்கல் வச்சு சாமிக்கு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு, மிச்சத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போயி, அங்க உள்ள சொந்தக்காரவங்களுக்கு குடுப்போம். வீட்ல குழந்தைங்கலாம் வரலன்னா, குழந்தைங்களுக்கு குடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போவாங்க. அது செய்யாதீங்க. இது குலதெய்வத்திற்காக செய்த படையல். அதனால குலதெய்வத்திற்கு கட்டாயம் அதை படைத்த பிறகு, அங்க உள்ளவர்களுக்கு நீங்க அதை கொடுக்க வேண்டும். குடுத்து முடிச்சு நீங்களும் கொஞ்சம் பிரசாதமாக அதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர, வீட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது. ஒரு சிலர் கேட்கலாம், "எங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு நாங்க வந்தோம்னா, எங்களால உட்காந்து பொங்கல் வைக்கலாம். எங்களுக்கு நேரம் இல்லங்க. நாங்க வந்து அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு போயிருவோம். நாங்க என்ன பண்றது?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்ல இருந்தே பச்சரிசி மற்றும் வெல்லத்தை நல்லா நுணுக்கி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து அதாவது அந்த பச்சரிசி, வெல்லத்த வாங்கிட்டு வந்து ஒரு நாள் இரவு முழுவதும் உங்க வீட்ல இருக்கணும். நீங்க குலதெய்வத்திற்கு பொங்கல் வைக்கும்போதும் சரி, அந்த பச்சரிசி, வெல்லத்த மொத நாளே வாங்கிட்டு வந்து ஒரு நாள் இரவு முழுவதும் உங்க வீட்ல அந்த பச்சரிசியும், வெல்லமும் இருந்து, அதற்கு பிறகு அத எடுத்துட்டு வந்து, நீங்க குலதெய்வ எல்லையில பொங்கல் வைக்கணும். பொங்கல் வைக்க முடியாதவர்கள் பச்சரிசியும், வெல்லத்தையும் நல்லா நுணுக்கி எடுத்துட்டு வந்து, அங்க கோவிலைச் சுற்றி எறும்புகளுக்கு, காகங்களுக்கு, பறவைகளுக்கு உணவாக குடுங்கள். இது போல செய்யும்போது கண்டிப்பா அந்த குலதெய்வத்தின் அனுக்கிரகமும், உங்கள் முன்னோர்களின் அனுக்கிரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதேபோல குலதெய்வ கோவிலுக்கு வெல்லம் வாங்கி குடுக்குறது இப்ப பலருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாயிடுச்சு. அப்படி குலதெய்வ கோவிலுக்கு நீங்க வெல்லம் வாங்கி குடுக்கும்போதும் சரி, ஒரு நாள் முழுவதும் உங்க வீட்ல இருக்கணும். இருந்த பிறகு தான் நீங்க அத வாங்கிட்டு போய் அந்த எல்லையில குடுக்கணும். போற வழியில வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பழக்கத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. உங்க வீட்ல அது எத்தன நாள் இருக்கின்றதோ, அத்தன நாள் உங்களுடைய வீட்டில் உள்ள சூழல்களை அந்த வெல்லம் குலதெய்வத்திடம் போய் சொல்லும். அதனால உங்க வீட்ல ஒரு நாள் இரவு முழுவதும் வச்சிருந்து, அதற்கு பிறகு உங்க குலதெய்வ கோவிலுக்கு கொண்டு போய் வெல்லம் கொடுங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குலதெய்வ கோவில்ல பொங்கல் வைக்கிற பழக்கம் இருந்தா, குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. எத்தன பேர் குலதெய்வ கோவில்ல போய் பொங்கல் வைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.